ஒரு 4 நாட்களுக்கு முன்பு என்னுடைய கார் வேலை செய்யாமல் போய்விட்டது. அதனால் அதை எடுத்துக்கொண்டு துபாயில் இருக்க ஒரு கேரேஜுக்கு நான் போயிருந்தேன். எப்பனாவது வருவான், அவனிடமிருந்து அதிகமாக காசு எடுப்போம் என்று இந்த கேரேஜில் இருந்தவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள் என்னவோ எனக்கு தெரியவில்லை. என்னுடைய காரை ஒரு 5-10 நிமிடங்கள் செக் பண்ணிவிட்டு, ப்ரோ இதில் இன்ஜின் போயிட்டு வயரிங் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும், ஸோ இன்ஜினை மாற்றணும், ஒரு ஏறத்தாழ ஒரு 5000 திர்ஹம்ஸ் ஆகும் என்று சொல்லியிருந்தார். 5000 திர்ஹம் என்று எவ்வளவு? இலங்கை ரூபீஸை சொல்ல போனால் ஏறத்தாழ 4 லட்சம், இந்தியன் ரூபீஸை சொல்ல போனால் ஏறத்தாழ 1,20,000. என்னடா இப்படி ஆகிவிட்டு நான் யோசித்து விட்டு, ஓகே ப்ரோ நான் கொஞ்சம் யோசித்து விட்டு சொல்கிறேன் என்று கேரேஜ்கார அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு ரிட்டர்ன் என்ற காரை ரூமுக்கு முன்னாடி பார்க் பண்ணிவிட்டு, அதற்கு பின் வந்த 2 நாட்களாக நான் மெட்ரோவில் தான் ஆஃபீஸுக்கு போய் வந்து கொண்டிருந்தேன். மெட்ரோவில் போகும்போது தான் உணர முடிந்தது, இவ்வளோ காலமும் நம்முடன் கூட இருந்த நம்மளோட மோட்டார் சைக்கிளோ அல்லது காரோ திடீரென மாதிரி நம்மளோட கையில் இல்லை என்று எண்ணும்போது ஏதோ ஒன்று இழந்தது போல ஒரு உணர்வு கொண்டு வரும். அனுபவம் இருக்கிறது அவங்களுக்கு. அந்த அனுபவம் தான் இந்த 2 நாட்களாக எனக்கு இருந்தது. 2 நாட்களின் பின் இன்னொரு கேரேஜுக்கு நான் என்னுடைய காரை எடுத்துக்கொண்டு போயிருந்தேன். 60 திர்ஹம்ஸுக்குள் வேலை முடிந்து விட்டது. எது? முதலாவது கேரேஜில் 5000 என்று சொன்ன ஒரு விடயம் இன்னொரு கேரேஜில் 60 திர்ஹம்ஸுக்குள் முடிந்து விட்டது. சரி, உண்மையாகவே என்ன பிரச்சனை காரில் இருந்ததுன்னு சொன்னால், காரை ஓட்டும் போது திடீரென்ற மாதிரி நின்றுவிடும். அதனால் அந்த 60 திர்ஹம்ஸை சேஞ்ச் பண்ணி தான் அந்த கேரேஜ்காரவர் ஸ்பார்க் பிளக் என்று நம்ம காரில் இருக்கும் ஒரு 8 பீசஸ், அதை மாற்றுங்க சரியாக வரும்னு சொல்லிட்டார். அவரை மாற்றி தந்தார், கொடுத்து விட்டேன். இப்போது வண்டி அழகாக ஓடிக்கொண்டு இருக்கிறது. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், இப்போது நம்மளோட உடம்புக்கு ஏதாவது ஒரு வருத்தம் நோய் வருகிறதுன்னு சொன்னால் ஒரு 4-5 டாக்டரிடம் சென்றால் தான் நமக்கு நம்முடைய வருத்தம் இது எதனால் வந்தது, ஏன் வந்தது, அவர் தரும் மருந்து நமக்கு பொருத்தமானதா என்று நம்மளால் ஒரு ஊகிக்க முடியும். இல்லை என்றால் ஒரே டாக்டரிடம் சென்றால் அவர் மருந்து தந்து கொண்டே இருப்பார், நாம் குடித்து கொண்டே இருப்போம், வருத்தம் இருந்து கொண்டே இருக்கும். அதுபோல் இப்போ நம்ம இருக்கின்ற வண்டியை 4-5 ஒரு கேரேஜிடம் கொண்டு போனால்தான் உண்மையாகவே இந்த பிரச்சனை என்ன என்று நாம் பார்த்துவிட்டு குறைந்த விலையில் வேலையை முடித்து கொண்டு வரலாம் என்பதை நான் வண்டி எடுத்த காலத்திலிருந்து, வெளிநாட்டுக்கு துபாய்க்கு வந்து வண்டி எடுத்த காலத்திலிருந்து இதுவரைக்கும் அந்த அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்டு தான் வருகிறேன். இவை எல்லாவற்றுக்கும் மேல் போய் என்னுடைய நண்பர்கள் அடிக்கடி எனக்கிட்ட, என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் எனக்கு நான் அடிக்கடி சொல்வது என்னவென்றால், இந்த காரை மாற்று என்று அடிக்கடி சொல்வார்கள். அது இன்னும் தெரியவில்லை. நான் முதலாக வாங்கிய, நான் வெளிநாட்டுக்கு வந்து முதலாக வாங்கிய கார் இது. நான் முதலாக வாங்கிய மொபைல், நான் முதலாக பாவித்த மோட்டார் சைக்கிள், நம்மளோட வருமானத்தில் கட்டிய வீடு, இப்படியான விடயங்களை எல்லாம் விற்பதற்கு மனசு வராது. ஏனென்றால் அந்த பொருட்களோட நமக்கு அது ஒரு பிணைக்க ஒரு உணர்வு ரீதியான ஒரு பிணைப்பு ஒன்று இருக்கும். அந்த பிணைப்பு தான் இந்த காரோட எனக்கு இருக்கிறது. இந்த கார் ஓடும் வரைக்கும் அதற்குள்ளே இருந்து நாமும் சேர்ந்து ஓடுவோம் என்று எண்ணிக்கொண்டு தான் துபாயில் நாட்களை கடந்து கொண்டு இருக்கிறேன் நான்.